இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். 29 ஜூனிலிருந்து 5/7/2026 வரை, ஜூலை மாதத்து வரை இருக்கக்கூடிய வார பலனை பார்க்க போகிறோம். இதில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கும். காலச்சக்கர புருஷத்தினுடைய 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் வரை இவருடைய பயணம் இருப்பதனாலே என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவோம். கேட்டையின் அபிஷேகம் எல்லா விஷ்ணு சிவ கோயில்களிலும் நமக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய பலன்கள்னால லாபங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அன்று. அவசியம் கடனை அடைக்கலாம். சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி அவரை ஒரு 11 சுற்றி 2 விளக்கை பொருத்தி, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, பொருத்தி நமஸ்காரம் செய்துவிட்டு கடன் அடைக்க வேண்டும், சங்கடங்கள் விலக வேண்டும் வேண்டி வந்தீங்கனாலே மனை போல இருந்த கடனும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மனது பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசி இன்றைக்கு உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும்னு புரிகிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் சுமந்து வருவதனாலே ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குரியவரான சந்திர பகவான் இந்த வாரத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்கிறார். மூல நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை தொடர்வார். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் கும்பராசிக்குள்ளே செல்லும்போது இந்த வாரம் முடியும். இப்படி அவருடைய பயணத்தினாலே நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் விஷயத்திலும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சில காரியங்களிலே யோசித்து செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அவசரப்படாதீங்க, நிதானித்து செய்யுங்க அப்படிங்கிறார். சூரியனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கும்போது மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னு தனுசு ராசியிலே பயணம் செய்வார் சந்திரன். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் அப்படின்னு மகர ராசிக்குள்ளே பயணம் செய்வார். 3ஆம் தேதி வாக்கில் அந்த மாதிரி பயணம் செய்யும்போது நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நன்மையாகும். முக்கியமாக கடன் கொடுக்கறது வாங்கிறது ரெண்டுமே நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வந்துடும். நன்மைகளை அதிகமாக பெறலாம். சங்கடங்கள் விலகிவிடும். குழப்பங்கள் தீரும். வெற்றி உண்டு. நிச்சயமாக வளர்ச்சிக்கான பாதையை நீங்கள் வகுத்து கொள்ளலாம். எதிரிகள் விலகுவார்கள். ஒரு காரியத்திற்கு நன்மையின் பலனை பார்க்கும்போது மல்டிஃபோல்டு பெனிஃபிட்டாக வந்து நிற்கும். இப்படி ஒரு நல்லதொரு நிகழ்வை அந்த வாரம் அந்த நாள் தாங்கி வரும் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதன் பின்னாக வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சு, சனி ஞாயிறுன்னு ஆகிடுது இல்லையா? அப்போ சனிக்கிழமையில் உங்களுக்கு சந்திரனின் பயணம் அப்படிங்கிறது சதய நட்சத்திரத்தை தொடும். எல்லா காரியமும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிம்மதியாக ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அப்போது உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு சுகத்தை கொடுப்பது யார்? கலத்திரம். அப்போ கலத்திரத்தின் மூலியமாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்தில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இந்த சனி ஞாயிறுக்கும் மனம் போல வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சுகத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த நாள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். அதனால் 4-5 தேதியில் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் மனத்துக்கு பிடித்த மாதிரி இருப்பதனால இந்த வாரம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே,
இந்த வாரத்திலே உங்களுடைய ராசியின் லாபாதிபதி என்கிற சந்திர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பயணம் செய்கிறார். பாக்கியஸ்தானத்துக்குள்ளே போய் சத்ருஸ்தானத்தில் முடிவார். இப்படி அவருடைய பயணமானது குருவினாலே பார்க்கப்படுகிற சூழ்நிலையையும் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திற்கும் தொழில் பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கும் உரியவரான சுக்கிரனால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையிலும் 12ஆம் இடத்துக்குரிய சூரியனால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையிலும் இருப்பார். இந்த சந்திரனுடைய எஃபெக்ட் இப்படி இருக்க போது, இந்த சந்திரன் புதன் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து சூரியன் அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடியது மூல நட்சத்திரத்தை பார்ப்பார் வாரம் முதல்லையே. அப்போது உங்களுக்கு உங்கள் ஐடியாஸ் நிறைய பில்டப் ஆகும். தொழில் விஷயத்திலும் பயணங்கள் விஷயத்திலும் இப்படி இதெல்லாம் பண்ணணும், சுகமான பயணங்களை கொண்டு வரணும், சுகமான செயல்பாடுகளை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் முதலில் உதிக்கும். அது லாபமாக வாரத்தில் நடுவிலே மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும். பணம் உண்டு, புதிய முயற்சிகளிலே வெற்றியும் உண்டு. நல்லதொரு காலகட்டத்திலே அமைதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் புதிய பாதையை வகுத்து கொடுக்கும். வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற விஷயங்களிலே நல்ல ஒரு நிகழ்வுகளை கொடுக்கும். வளர்ச்சிக்கான விருத்தி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். வீடு மனை யோகத்தை கொடுக்கும். இப்படி இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வணங்க, அஸ்த நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக விநாயகரை வழங்கணும். அன்றைக்கி பண்ணாக்க கடன் குறையும், சங்கடங்கள் விலகும். சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை உபாசனை செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது அமைது. அதுவும் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலே இந்த சந்திரன் சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனாலே, ராகுவின் தன்மையினாலே பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் எளிதாக முடிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் மனநிலை பெற்றுவிடும். அதனால் வீக்கெண்ட் ஒரு பிக் அண்ட் பொனான்சா அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வாரமாக இந்த வாரத்தை அமைத்து கொடுத்துவிடும். அதனால் திருப்திகரமான வாரம், வெற்றி உண்டு, நன்மை உண்டு. பல புதிய நிகழ்வுகளை நீங்கள் நிகழ்த்தப் போகிறீர்கள்.